இது ஒரு சின்ன விளக்க வீடியோ தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப காலமாக வேலை செய்கிறாரு. ஃப்ரேம் எப்படியும் லூஸ் ஆகும், நாங்கள் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட அந்த ஃப்ரேமில் நீங்கள் ஃபோர்க் ஸ்டாப்பர் செட் பண்ணியிருக்கிற இடம் தப்பானதுன்னு நான் ஏற்கனவே பெரிய வாதமே பண்ணியிருக்கேன். பேரிங் உட்கார இடம் பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல பேரிங்கும் இங்கே ஸ்டாப்பரும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாதாரணமாக ஆக்சிடெண்ட் ஆகாட்டி கூட இதில் ஆக்சிடெண்ட் ஆகி வந்திருக்கு. அதில் ஸ்டாப்பர் அடிக்கும்போது லூஸ் ஆக தான் செய்யும். இது சாஃப்டான ஃப்ரேம் தான். எப்போவுமே சாஃப்டாக தான் ஃப்ரேமை தரணும் அப்படிங்கிறது என்ஜினியரிங்கில் ஒரு கிராமர். ஆகவே இது அவருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ உடனே போடுறேன். இங்கே நான் லூஸ் ஆயிரும் அப்படிங்கிற சொல்கிற காரணம், அந்த இடத்துல அது ஓவால்ட்டி ஆயிரும், அதில் இடிச்சு அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இது நம்ம பண்ண 650 ஃப்ரேம்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம பழைய என்ஃபீல்டு நண்பர்னால இது உடனடியாக அவருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்போது அந்த ஃபோர்க் ஸ்டாப்பர் அந்த ஃப்ரேமில் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற விஷயமும், அதை எங்கே வச்சா அந்த மாதிரி ஃப்ரேமில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் அடுத்த வீடியோவில் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுவரையிலும் என்னோடய நண்பர் காந்திருப்பார். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இந்த ஃபோர்க் பேரிங் லூஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாப்பர் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது என்னோடய வாதம். அதில் நான் மாற மாட்டேன். இது ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண வீடியோவில் இருந்து எடுத்த பகுதி தான். இது அடுத்த வீடியோவில் சொல்லலான்னு இருந்தேன். இந்த கார்னரில் ஒரு இடம் மட்டும் சீட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜூம் பண்ணி காட்டுறல, இதுதான் கரெக்டாக உட்காராத அந்த ஃப்ரேம் ஓவால்ட்டின்னு சொன்னல அது. இது என்னுடைய என்ஃபீல்டு நண்பரும் தெரிந்து கொள்ளட்டும்.